ஒத்த ஓட்டு பாஜக ஒத்த செங்கலை வச்சுட்டு இதுதான் எய்ம்ஸ் அப்படின்னு நம்மளை நம்ப சொல்லுது. நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாரு கூச்ச நாச்சமே இல்லாம. நீங்க கேரண்டி கொடுத்தீங்க மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் 2019 கல்லை ஊண்டிட்டு 24 முடிச்சிருவோம்னு. ஏன் தான் இப்பதான் முதக்கல்லே வைக்க போறீங்க. உங்க கேரண்டி ஊத்திக்கிட்டு நிக்குது. இவ்வளவு கேவலமானது உங்க கேரண்டி. உங்க கேரண்டியும் உங்களாலேயே நடத்த முடியாது. அதுதான் 56 இன்ச் மோடியினுடைய ஆட்சி லட்சணம், அவலட்சணமே. வணக்கம் தோழர்களே. எய்ம்ஸ்னாலே பிரச்சனை தாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸ்னாலே ஒரு கண் துடைப்பான எய்ம்ஸா தான் மோடி அரசு நடத்திட்டு இருக்கு. ஒத்த ஓட்டு பாஜக ஒத்த செங்கலை வச்சுட்டு இதுதான் எய்ம்ஸ் அப்படின்னு நம்மள நம்ப சொல்லுது. அங்க பாருங்க, வெள்ளக்காக்கான்னு சொன்னா நம்ம ஆமான்னு தலையாட்டணும்னு நினைக்குது. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அடிச்சு ஓட விடுற வேலையை பார்த்தார்கள். மதுரைக்கு எய்ம்ஸ் பலகட்ட போராட்டங்களை நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு 10-15 சேரை இறக்கி பூமி பூஜை போட போறோம்னு கொஞ்சம் ஐயருங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து என்னமோ டைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் என்னடா உள்ள போறோன்னு தெரிச்சுக்கிட்டு அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா விட்டு காலி பண்ணி ஓடி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற எந்த எம்பிக்கும் தெரியாது, எம்எல்ஏக்கு தெரியாது, அரசியல் கட்சியில் தெரியாது, தலைவர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான பூமி பூஜையை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இது பெரிய அதிர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தியது. இது என்னன்னு கேட்க போனா அவ்வளவு பேரும் ஆட்டோல ஏறி சல்லுன்னு கிளம்பி போயிட்டாங்க, சேர்களெல்லாம் தூக்கிட்டு. உங்களுக்கு மதுரை எய்ம்ஸ் அப்படின்னாலே பஞ்சாயத்தான எய்ம்ஸ்ங்க. மதுரை எய்ம்ஸோட ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் கட்டி முடிச்சிருச்சு இந்த பிஜேபி அரசு. ஆனா மதுரையில இருக்கிற எய்ம்ஸை மட்டும் கட்டவே இல்லை. ஒத்த செங்கலோட உட்கார வச்சிருந்தாங்க நம்மள. இந்த மதுரை எய்ம்ஸ் பிஜேபி போட்ட பிச்சை இல்லை, இது நம் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. உங்களுக்கு தெரியும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எம்பி மோகன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியா 1999 2004 அவர் தான் எம்பியா 2 பீரியட்ல இருந்தார். அப்ப நாங்க கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கும் போது அவர் தான் அங்க எம்பி. அந்த பீரியட்ல தான் மதுரையினுடைய எம்பியா இருந்த தோழர் மோகன் அவர்கள் ஒரு பெரிய வேலையை செய்யறாரு. பாராளுமன்றத்துல மீண்டும் மீண்டும் மதுரைக்கு ஒரு எய்ம்ஸ் வேண்டும், மதுரையில எய்ம்ஸ் கட்டப்பட்டா தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல டெல்டா மாவட்டங்களும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களும் சேர்ந்து பயன்பெறும். அவர் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தார். இந்த கோரிக்கையை அப்படியே வச்சுட்டு போகாம மதுரைக்குள்ள இருக்கிற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைத்து அந்த அமைப்புல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் அங்க பார்லிமெண்ட் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற சுகாதாரத்துறை மந்திரியை பார்த்து பேசி ஒரு மனுவை கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரைக்கு வந்த பிறகு இங்கே ஒரு கூட்டமைப்பை உருவாக்க, மதுரை எய்ம்ஸ்கான அதை கட்டமைக்கிறதுக்கான அதை வலியுறுத்துவதற்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. சும்மா சாதாரணமா இல்ல, அங்க எல்லா அமைப்புகளையும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. அந்த கூட்டமைப்பு தான் தொடர்ந்து போராட்டங்களை செய்து தொடர்ந்து இதை வலியுறுத்தி அரசு கிட்ட ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது. அந்த கூட்டமைப்பு இன்னைக்கு வரை இருக்கு, அவ்வளவு வேலை பார்த்திருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் 2015 பிஜேபி அரசு ஒரு உள்வேலையை பாக்குது. என்ன உள்வேலை? நாங்க எய்ம்ஸ் உருவாக்கி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவரை நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு மத்திய கமிட்டி ஒண்ணு, எங்க இடம் நல்லா இருக்கு, எந்த இடம் மக்களுக்கான இடமா சரியா இருக்கும்னு ஆய்வு பண்றதுக்கு ஒரு மருத்துவ குழுவை அனுப்புறாங்க. அந்த குழு வந்து ஒரு 5 இடத்தை தமிழ்நாட்டுல பாக்குறாங்க. அந்த 5 இடத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு உள்ளடி வேலை பார்க்கறாங்க. ஒரு 15-20 ஆண்டுகளாக போராடி கேட்டு மதுரைக்கு எய்ம்ஸ் வேணும்னு ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. எம்பி மோகன் அவர்கள் தொடர்ந்து அதற்கான வேலைகளை பார்த்தாங்க. இப்ப வெங்கடேசன், அங்க இருக்கிற மாணிக் தாக்கூர், மற்ற எல்லா அமைப்புகளும், திமுக அரசு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வலுவா கையில் எடுத்து 2015 ஓகே பண்ண வச்சாங்க. அதுக்கு பிறகு ஆனா அதையும் கூட எங்க போவோம், தஞ்சாவூர்ல கொண்டு போய் வைப்போன்னு இந்த கும்பல் ஒரு வேலை பார்த்துச்சு. தஞ்சாவூருக்கு அருகில இருக்கிற செங்கிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கூட்டமைப்பு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நீங்க இங்க அமைங்க, தென் மாவட்டங்கள் முழுவதும் இதுல வரும், தஞ்சாவூர் டெல்டா தஞ்சை டெல்டாவுக்கும் இது பக்கம், கோவைக்கும் இது பக்கம், இது மெயினான ஏரியா, இங்கே வச்சா எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தின பிறகு அரசு என்ன பண்ணுது, கொஞ்சம் தாமதமா நிலத்தை வந்து இது பண்றாங்க. அப்ப அதிமுக அரசு தான் இருந்தது, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தாமதமானாலும் 222 ஏக்கரை கையகப்படுத்தி கையில கொடுத்தாச்சு.
கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அரசு கொடுத்துருச்சு. கொடுத்த பிறகு இந்த கும்பல் வாய மூடிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. என்னையான்னு கேட்டா, எங்கள்கிட்ட காசு இல்ல, நாங்க ஜப்பான் கிட்ட ஒரு நிறுவனத்துக்கிட்ட, நிதி நிறுவனத்துக்கிட்ட லோன் கேட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு உருட்டுச்சு. ஆனா மற்ற மாநிலங்களில் எல்லாம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டதை போல கடகட 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 வேலை நடந்து போச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒத்த இடத்துல கூட பிஜேபி வர முடியாத ஒரு சூழலை நம்ம உருவாக்கி இருந்தோம். அதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த மோடி கும்பல் நமக்குள்ள ஒரு உள்வலையை பார்த்து இங்க எய்ம்ஸ் வர முடியாம வச்சிருந்தாங்க. நீங்க கம்யூனிஸ்டுக்காரங்க மேடம், நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இது நான் சொல்லல, ஒரு ஆர்டிஐ மூலமாக உண்மை வெளிவந்திருக்குங்க. மதுரையில நெல்பேட்டையில ஹக்கீம்னு ஒரு தோழர் இருக்காரு. இவர் ஆர்டிஐ வைத்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர். அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒரு ஆர்டிஐ போடுறாரு. எவ்வளவுதான் பணம் ஒதுக்கி இருக்கீங்க, எப்போ முடிப்பீங்க, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டு அவர் அனுப்பும்போது இது பார்லிமெண்ட்ல பேசப்படாம இருந்திருக்கு. பார்லிமெண்ட்ல இது குறித்த மசோதாவே தாக்கல் பண்ணப்படல. ரெண்டாவது பணமும் ஒதுக்கப்படல அப்படின்ற உண்மையை அவர் தான் கண்டுபிடிச்சு வெளியே சொல்றார் ஆர்டிஐ மூலமா. அது நமக்கு பெரிய தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்கடா இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் அந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு திரும்ப நம்ம போராட்டங்களை கையில் எடுத்த பிறகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒத்த செங்கலை கையில் எடுத்து உண்டு இல்லைன்னு அடிச்சு ஓட விட்டார். அது ரொம்ப பாதிப்பாய் போச்சு இந்த கும்பலுக்கு. அதுக்கு பிறகு 2019 இவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, வந்து அடிக்கல் நாட்டுறாரு நம்ம அமதாரிச்சு மோடி. 2019 அடிக்கல் நாட்டினீங்களே, அதுக்கப்புறமா அது ஏதாவது நடந்துச்சுன்னா 5 வருஷம் ஆகி போச்சு. அப்புறமும் ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு காலையில் என்னடான்னா பூமி பூஜை போறேன்னு ஒரு கும்பல் வந்து நிக்குது. இங்க வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, இங்க புயல் வந்தா வரமாட்டாரு, இங்க மீனவர்கள் செத்து கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா, காணாமாக்கிட்டு பிள்ளைங்க கண்ணீரோட உட்கார்ந்து இருந்தா வரமாட்டாரு, கூட இருக்கிற கும்பலும் வராது. ஆனா டெல்லியில உட்கார்ந்து பிரஸ் மீட் நடத்தி நாங்க தான் அப்படி காசு கொடுத்துருக்கோமே அப்படின்னு உருட்டுங்க. இந்த மாசம் 4 முறை வந்தவர் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியில கிடக்கும் போது ஒரு முறை எட்டி பார்க்கலையே. ஏன்னா ஜிக்கு துயரங்களை பார்க்கறதே அலர்ஜி. கஷ்டத்தை பார்க்கறதே அவருக்கு பிடிக்காது, கண்ணீரே அவருக்கு பிடிக்காது. அவருக்கு எப்பயுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் பிடிக்கும் நம்ம மோடிக்கு. அதனால வரல. இந்த மாசம் மட்டும் 4 முறை வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு இங்க ஒரு பூமி பூஜை போட்டிருக்கிறாங்க. பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னையா நடக்குது? வர்றாரு, 4 முறை வர்றாரு, திடீர்னு பூமி பூஜை நடக்குது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. 2024 தேர்தலில் 4 ஓட்டு பொறுக்கணும் அப்படின்னா க்கு எய்ம்ஸ் நம்ம கொடன்னு குறைஞ்சிருக்கோம். எய்ம்ஸை பத்தி மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டிருக்கோம். எய்ம்ஸை வச்சு உண்டு இல்லைன்னா அடிச்சு ஓட விட்டுருக்கிறோம். ஒத்த செங்கலை வச்சு ஒத்த ஓட்டு பாஜகவை கதற விட்டுருக்கோம். அப்படிலாம் இருக்கும்போது க்கு வேற வழியே இல்லை. எப்படியாவது இங்கே இந்த மருத்துவமனையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு பிறகுதாங்க 2019 வந்து கல்லை நட்டுட்டு போயிட்டாரு. அவர் போராடலாம் கல்லை நட்டுட்டு போவாரு. அதுக்கப்புறம் அது ஒன்றும் செய்யவே மாட்டாரு. அது அப்படியே கிடக்குல நடக்கும். அது மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் மதுரையில் வந்து எய்ம்ஸ்க்கு கல்லை நட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அது பாட்டு கிடந்துச்சு. சரிப்பா டெண்டராவது விடுங்க, காசு இல்லைன்றீங்களா அப்படின்னா 2021 டெண்டர் விடுறாங்க. 2021 டெண்டர் விட்டு ஜப்பான்ல இருக்கிற ஒரு கம்பெனி நிதி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஜப்பான்ல இருக்கிற ஜெய்கா கம்பெனி நிதி கொடுத்த பிறகும் வேலை ஆரம்பிக்கல. நீ நிதி இல்லைன்னு வேலை ஆரம்பிக்கல. இப்போ ஒரு ஜப்பான் கம்பெனி வந்துருச்சு, 3/4 பணத்தை அவங்க போடுறதா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் வேலை ஆரம்பிக்கல. என்னடா இது, முதல்ல ஆள் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, டெண்டர் விடல அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் எல்என்டிக்கு இந்த டெண்டரையும் விட்டுட்டாங்க. ஏன்னா எல்என்டி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைப்பு, உங்களுக்கு தெரியும். எல்என்டிக்கு அந்த டெண்டர் கொடுத்தாங்க, எல்லாமே ஜரூரா முடிஞ்சு போச்சு. அப்புறமும் வேடிக்கை காட்டிட்டு இருந்தது இங்க இருக்கிற காவி கும்பல். கடைசியில தான் இன்னைக்கு பூமி பூஜை போடுறோன்னு வந்து உட்கார்ந்துருக்கு. திடீர்னு நம்மளுக்கு அப்புறம் பயந்துட்டாங்க. யார் ஆகுறீங்க? திடீர்னு வந்து பார்த்தா 4 பேர் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, பேப்பர்ல வரல, நியூஸ்ல வரல, யார் அப்படின்னு போய் பார்த்தா விழுந்தடிச்சு 4-5 ஐயருங்க அம்புட்டின்னு தூக்கிட்டு ஓடுதுங்க. என்னையா அப்படின்னா, ஏன் பூசை தானே ஏன் பண்ண வந்த, ஏதோ களவான வந்த மாதிரி ஓடுறியா அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சா, நாங்கள் எல்என்டிக்கு வந்து பூஜை போட வந்தோம். எல்என்டி வந்து இந்த கட்டடத்தெல்லாம் கட்டுறதுக்கான டெண்டர் எடுத்திருக்காங்க, எல்என்டி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க வேலையை அப்படின்னு சொன்னாங்க. 2024 முடிக்க போகிறோம்னு கல்லை ஊண்டிட்டு போனாரு நம்ம அவர் வாக்குறுதி அப்படித்தான். நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாரு, கூச்ச நாச்சமே இல்லாமல். நீங்கள் கேரண்டி கொடுத்தீங்க மதுரையில் இருக்க எய்ம்ஸு
2019 கல்லை ஊண்டிட்டு 24 முடிச்சிருவோம்னு ஏன் தான் இப்பதான் முதக்கல்லே வைக்க போறீங்க. உங்க கேரண்டி ஊத்திக்கிட்டு நிக்குது. இவ்வளவு கேவலமானது உங்க கேரண்டி. உங்க கேரண்டியும் உங்களாலேயே நடத்த முடியாது. அதுதான் 56 இன்ச் மோடியினுடைய ஆட்சி லட்சணம், அவலட்சணமே. இந்த லட்சணத்துல தான் 2028 முடிக்க போறாங்களாம். அப்ப இப்பதான் எல்என்டி ஒரு பூஜை போட்டு போயிருக்கு. அந்த பூஜையும் ரகசிய பூஜையா இருக்கு. யாருக்கும் தெரியாம, யாருக்கும் சொல்லாம, எந்த பத்திரிகைக்கும் சொல்லாம ஓடி உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஒரு பூஜையை ரகசியமா பண்ணிட்டு ஓடுதுங்க. மக்கள் திரண்டு என்னையான்னு கேட்டா பதில் கூட சொல்லாம தெரிஞ்சு ஓடுறாங்க. அதிகாரிகளே இல்ல. என்னையா பூ பழம் எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, சேர்லாம் போட்டிருக்கீங்க, என்னையா நடக்குது அப்படின்னு போனா அங்கிருந்து எம்பி கிளம்பி போறாரு. அங்கிருந்து மாணிக் தாக்கூர் போனை போடுறாரு. இங்க இருக்கிற எம்எல்ஏ வர்றாங்க. மக்கள் எல்லாம் தரல ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சு ஓடுறாங்க. எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? எதுக்கு ஓடணும்? நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா வேலையை பாருங்களே. எதுக்கு ஓடுறீங்க? ஏன்னா இதெல்லாம் கண் துடைப்பு வேலை. 2024 எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், மதுரை மக்கள் மொத்தமா மூஞ்சியில கரிய குத்திடுவானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு ஓட்டிடுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த போலியான ஒரு வேலையை இந்த கும்பல் செஞ்சிருக்கு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல். அதை எல்என்டி மேல பழிய போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்என்டி அசிங்கப்பட்டு கிடக்குது. உங்களுக்கு புரியுதா? ஆக நமக்கு எய்ம்ஸ்ன்றதை கொண்டு வருவாங்களா என்னமோ, புதுசு புதுசா திணிச்சா நமக்கு படம் காட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க. அதுல ஒரு படம் தான் இன்னைக்கு காலையில போட்டது. அப்புறம் கடைசியில் என்ன அப்படின்னா வாஸ்து கம்பு நட்டிட்டு போறாங்களா. கட்டடமே இல்லைங்க, வாஸ்து உனக்கு வேண்டி கிடக்கு. 10 மாடி கட்டடம், 730 படுக்கை, பெரிய அளவில் தென் தமிழகத்துக்கு அப்படி பயங்கர ஒரு வாய்ப்பு அப்படி நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். இங்க பார்த்தா வாஸ்து சரியில்லைன்னு உட்காந்து விசிறிட்டு உட்காந்துருக்கானுங்க. விளங்குமா நான் கேட்குறேன். எத்தனை பொய்யா சொல்லுவீங்க? எவ்வளவு நாடகத்தை போடுவீங்க? குறைங்க, நாடகத்தை குறைங்க.